ஹலோ காய்ஸ், ஒரு வழியாக வண்டி வீட்டுக்கு வந்தாச்சு. புதுசு வந்தோடனே பழசை மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதுதான் என்னோடய பழைய வண்டி. நான் அப்படியும் பழசை மறக்கலை. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அதை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு. எனக்கு கொடுக்கணுன்னு தோணலை. கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த வண்டி நான் வச்சுருக்கேன். ஸோ அது நான் வாங்கினதுமே செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். அப்படிங்கும்போது இப்போ அதை எனக்கு கொடுக்கணுன்னு தோணலை. இந்த 10 வருஷத்தில் அது என்னை எங்கேயுமே நின்று அப்படி வண்டி பஞ்சர் ஆனது, நடு ரோட்டில் யாருமே இல்லை, வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், பெட்ரோல்லாம் அப்படி எதுவுமே பண்ணதில்லை. அப்படியே நின்னாலும் ஆள் இருக்க ஏரியா அந்த மாதிரி தான் நான் நின்றுருக்கேனே தவிர மற்றபடி என்னைய நிப்பாட்டலை. அதனால் அந்த வண்டியை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரல. சரி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், லோக்கலில் ஏதாவது ஓட்டுறதுக்கு வச்சுக்கலான்னு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு வழியாக இன்றைக்கி போய் வண்டியை வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கும்போது என் முகம் ஃபுல்லாக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், வாயெல்லாம் பல்லு அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா, எனக்கு இது பல நாள் கனவு, அப்படி இல்லை பல வருஷ கனவு. இது இப்போது என் பேரில் எனக்குன்னு சொந்தமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வண்டி ஒன்று தான். ஸோ இது எனக்கு வாங்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இத்தனை நாள் நான் ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்த மாதிரி இருந்தது. இப்போ தான் நான் பெத்த பிள்ளையை வளர்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி அங்கே போய் வண்டி எடுத்துகிட்டு நானே ஓட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப ஹாப்பி.